ஓகேங்க சார். You can start now, ma'am. ஓகேங்க சார். Thank you sir. Good evening to all. Myself are Sita Kannagi, working in the Kaveri Engineering College, Mecheri, Salem. ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படின்ற சப்ஜெக்ட்ல எனக்கு தெரிஞ்ச கான்செப்ட் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். ஃபுல் ஸ்கிரீன் மாத்திருங்க மேம். ஓகேங்க சார். சார் இல்ல ஆக்சுவலா வந்து என்னன்னா இன்னொரு PDF நான் வந்து ஓபன் பண்ணனும். சரி ஓகே ஓகே. சரி ஓகே விடுங்க. ஃபுல் ஸ்கிரீன் ஸ்லைட் ஷோ கொடுத்துருங்க. ஸோ பாலிடெக்னிக் டிஆர்பியோட கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல இருக்க ஓஎஸோட சிலபஸ் இதுதான். உங்ககிட்ட சிலபஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். CPU ஷெட்யூலிங் அப்படின்ற கான்செப்ட்ல இருக்க அந்த 4 டைப்ஸ் ஆஃப் ஷெட்யூலிங், அதுல இருக்க ப்ராப்ளம்ஸ் பத்தி மட்டும் இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இதுக்கு முன்னாடி இருக்கிற கான்செப்ட் அடுத்து லேட்டரா நெக்ஸ்ட் கிளாஸஸ்ல டிஸ்கஸ் பண்ணலாம். CPU ஷெட்யூலிங் மட்டும் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ பிஃபோர் தட் CPU ஷெட்யூலிங்னா என்னன்றதுக்கு முன்னாடி ஆப்ரேட்டிங் சிஸ்டம்னா என்ன அப்படின்றது கண்டிப்பா எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படின்றது இன்டர்ஃபேஸ் பிட்வீன் த யூசர் அண்ட் த கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர். ஸோ ஒரு யூசரா நம்ம வந்து கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர் கூட இன்டராக்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து ஒரு இன்டர்மீடியேட் வேணும். தட் இஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். இது நீங்க வந்து உங்களோட யூஜிலேயே நீங்க படிச்சுட்டு இருப்பீங்க. இப்போ ஈவன் யூ ஹாவ் அ ஸ்மார்ட் ஃபோன். ஸோ ஸ்மார்ட் ஃபோனில் OS இருக்கும், ஆண்ட்ராய்டு OS இருக்கிற ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணுவீங்க, iOS இருக்கிற ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணுவீங்க. ஸோ கண்டிப்பாக எல்லாருமே ஆப்ரேட்டிங் சிஸ்டம்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கும். லேப்டாப் வச்சிருக்கீங்க அல்லது பர்சனல் கம்ப்யூட்டர் வச்சிருக்கீங்கன்னா விண்டோஸ் ஆர் லினக்ஸ் யூனிக்ஸ் ஏதாவது ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் கண்டிப்பாக இன்ஸ்டால் பண்ணியிருப்பீங்க. ஸோ ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படின்ற ஒரு சாஃப்ட்வேர் இல்லை அப்படின்னா நம்மளால ஒரு கம்ப்யூட்டரையோ அல்லது ஒரு மொபைலையோ நம்மளால அதை வந்து யூஸ் பண்ணவே முடியாது. ஸோ அது வந்து இன்டர்ஃபேஸ் பிட்வீன் ஹார்ட்வேர் அண்ட் த யூசர். ஸோ வாட் எவர் வி ஆர் ரன்னிங் ஆர் வாட் எவர் வி ஆர் டூயிங் இன் த கம்ப்யூட்டர் ஆர் மொபைல், நம்ம என்னெல்லாம் ப்ராசஸ் பண்றோமோ அது என்னென்ன ஆக்டிவிட்டி எல்லாம் பண்றோமோ அது எல்லாமே நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ப்ராசஸ் அப்படின்றத பத்தி தான் நம்ம என்டையரா இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ல படிக்க போறோம். ஸோ ப்ராசஸ்னா என்ன, அதை எப்படி ஷெட்யூலிங் பண்றது, ஸோ அந்த மாதிரி இன்னும் இன்டெப்தான கான்செப்ட்ஸ்லாம் இருக்கும். ஸோ ப்ராசஸ் அப்படின்றது எ ப்ரோக்ராம் இன் எக்ஸிக்யூஷன். ஸோ இது வந்து புக்ல இருக்க டெஃபினேஷன் தான், இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அந்த ப்ராசஸை எப்படி ஷெட்யூலிங் பண்ண போறோம், CPU எப்படி வந்து அந்த ப்ராசஸை எக்ஸிக்யூட் பண்ண போகுது அப்படின்றதான் பார்க்க போறோம். ஸோ ஒரு ப்ராசஸ் அப்படின்றது பாசிவ் என்டிட்டியா இருக்கலாம், ஒரு ப்ராசஸ் அப்படின்றது ஆக்டிவ் என்டிட்டியா இருக்கலாம். பாசிவ் என்டிட்டி அப்படின்னு நம்ம எப்போ சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் ஸ்டோர்ட் ஆன் டிஸ்கா இருந்துச்சு அப்படின்னா தட் இஸ் எக்ஸிக்யூட்டபிள் ஃபைலா ஒரு டிஸ்க்ல ஸ்டோர் ஆயிருக்கு. பட் இட் இஸ் நாட் இன் எக்ஸிக்யூஷன் மோட் அப்படின்னா நம்ம அது என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா the process is a passive entity அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் எப்போ வந்து ஒரு ப்ராசஸ் ஆக்டிவ் என்டிட்டி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அப்படின்னா கரண்ட்லி CPU is executing that process அப்படின்னா நம்ம அது என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா ஆக்டிவ் என்டிட்டி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ ப்ரோக்ராம் கவுண்டர் அப்படின்ற ஒரு ரெஜிஸ்டரை பத்தி கண்டிப்பா படிச்சிருப்பீங்க. ஸோ ப்ரோக்ராம் கவுண்டர் அப்படின்றது இட் இஸ் a ரெஜிஸ்டர் இன்சைட் த CPU ஆர் இன்சைட் த ப்ராசஸர். ஸோ ப்ரோக்ராம் கவுண்டரோட பர்பஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இட் ஹோல்டு த அட்ரஸ் ஆஃப் த நெக்ஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் டு பி ஃபெச்ட் அண்ட் எக்ஸிக்யூட்டட். நம்ம ஒரு ப்ரோக்ராம்ல ப்ரோக்ராம் அப்படின்றது சீக்வன்ஸ் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தான் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நமக்கு எப்படி வந்து ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் ஆகும் அப்படின்னா ஒன் ஆஃப்டர் அனதர் எக்ஸிக்யூட் ஆகும். ஃபர்ஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் தென் செகண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன், ஸோ அண்ட் ஸோ ஆன், இது கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். ஸோ before executing an instruction we need to bring that instruction into the processor. So processor ku and instruction நம்ம கொண்டு வரணும். So everything is stored in initially hard disk, but execute ஆகும்போது நம்ம அதை என்ன எங்க கொண்டு வரணும் அப்படின்னா ரேம்ல கொண்டு வந்து, ஆக்சுவலா அது வந்து ரேம்ல அவைலபிளா இருக்கும். ஸோ அப்போ ரேம்ல நம்ம ஒரு இன்ஃபர்மேஷனை ரேண்டம் ஆக்சஸ் மெமரி ஆர் மெயின் மெமரி ஆர் பிசிக்கல் மெமரி இது எல்லாமே ஒரே மெமரியை தான் நம்ம மீன் பண்றோம். ஸோ ஒரு பிசிக்கல் மெமரியில இருக்க ஒரு இன்ஃபர்மேஷன், ஒரு டேட்டா ஆர் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனை நம்ம அக்சஸ் பண்ணணும் அப்படின்னா வி நீட் சம் அட்ரஸ். வி டோன்ட் நோ த அட்ரஸ், இட் இஸ் இன்சைட் ப்ராசஸ், இன்சைட்ல நடக்கிற ப்ராசஸ். ஸோ அந்த அட்ரஸை வந்து நம்ம ஒரு பிளேஸ்ல ஸ்டோர் பண்றோம், அந்த பிளேஸ் தான் வந்து ப்ரோக்ராம் கவுண்டர். ஸோ ப்ரோக்ராம் கவுண்டர் அப்படின்றது
ஒரு ரெஜிஸ்டர் இன்சைட் த ப்ராசஸர். அதனோட பர்பஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம நெக்ஸ்ட்டா எந்த இன்ஸ்ட்ரக்ஷன் எக்ஸிக்யூட் பண்ண போறோமோ, அதனோட அட்ரஸ வந்து ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கிற ஒரு ரெஜிஸ்டர் தான் ப்ரோகிராம் கவுண்டர். ஸோ ப்ரோகிராம் கவுண்டரை யூஸ் பண்ணி நம்ம ஒரு ப்ராசஸை எக்ஸிக்யூட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா, தட் டைம் த ப்ராசஸ் இஸ் நோன் as ஆக்டிவ் என்டிட்டி. இஃப் இட் இஸ் ஐடில், இஃப் இட் இஸ் ஸ்டோர்ட் ஆன் டிஸ்க் அப்படின்னா, தட் டைம் த ப்ராசஸ் இஸ் பாசிவ் என்டிட்டி. ஸோ நெக்ஸ்ட், ஸோ ஒரு ப்ராசஸ் தட் இஸ் ஒரு ப்ரோக்ராம் அப்படின்னா அதில் வந்து நமக்கு 4 செக்ஷன்ஸ் இருக்கும், ஆர் 4 பார்ட்ஸ் இருக்கும், ஆர் இந்த 4 திங்ஸ் இருக்கும். ஸ்ட்ரக்சர் ஆஃப் ப்ராசஸ் இன் மெமரி. ஸோ ஒரு ப்ராசஸ் வந்து நமக்கு மெமரியில் ஸ்டோர் ஆகிருக்கும் போது அதில் என்னென்ன இன்ஃபர்மேஷன் இருக்கும் அப்படின்றத ரெப்ரசன்ட் பண்ணுறது தான் இந்த டயக்ராம். ஸோ எப்போவுமே ஒரு ப்ராசஸோட ஸ்டார்டிங் மெமரி பார்த்தீங்கன்னா 0 இருக்கும். ஸோ அப் டு தட் இந்த ப்ராசஸ்க்கு தேவையான டயக்ராம் தெரியலீங்களா? பிபிடியோட பேஜ் நீங்க மூவ் பண்ணல. தெரியுதுங்களா? இப்போ தெரியுதுங்களா? எஸ். ஆக்சுவலா அது ஸ்லைட் ஷோ கொடுக்கும்போது தெரியல, என்னன்னு தெரியல. பட் இதே டயக்ராம் தான் ஸ்லைட் ஷோலயும் வரும். இப்போ தெரியுதுங்களா? எஸ். ஓகே ஓகே, கண்டினியூ பண்ணட்டுங்களா? எஸ். ஓகே. ஒரு ப்ராசஸ் அப்படின்னா இந்த 4 போர்ஷன் கண்டிப்பா இருக்கும். ஸோ அந்த 4 போர்ஷன்ல என்ன இன்ஃபர்மேஷன் இருக்கும் அப்படின்றத நான் இந்த ஸ்லைட்ல கொடுத்துருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் பாட்டம்ல இருந்து நம்ம கன்சிடர் பண்ணலாம். டெக்ஸ்ட் அப்படின்றது தான் ஃபர்ஸ்ட். ஸோ டெக்ஸ்ட் அப்படின்றத நம்ம டெக்ஸ்ட் செக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம், அப்படி இல்லாட்டி கோட் செக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அந்த போர்ஷன்ல நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா அது ஆக்சுவல் கோடு இருக்கும், தட் இஸ் த ப்ரோக்ராம் கோடு. ஆக்சுவலா ப்ராசஸ் அப்படின்றதே ஒரு ப்ரோக்ராம் தான். இஃப் இட் இஸ் இன் எக்ஸிகியூஷன் மோட் அப்படின்னா நம்ம அந்த ப்ராசஸ் அப்படின்றோம். ஸோ அந்த அந்த ப்ரோக்ராம் வந்து எங்க இருக்கும் அப்படின்னா அந்த கோட் செக்ஷன் ஆர் டெக்ஸ்ட் செக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் அனதர் செக்ஷன் டேட்டா செக்ஷன். ஸோ டேட்டா செக்ஷன் அப்படின்றதுல நமக்கு என்ன இன்ஃபர்மேஷன் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ப்ரோக்ராம்ல டெஃபினட்டா குளோபல் வேரியபிள்ஸ் இருக்கலாம், ஆர் ஸ்டாட்டிக் வேரியபிள்ஸ் இருக்கலாம். ஸோ அந்த குளோபல் வேரியபிள்ஸ் அண்ட் ஸ்டாட்டிக் வேரியபிள்ஸ் ஏதாவது அந்த ப்ரோக்ராம்ல இருந்துச்சு அப்படின்னா தட் இஸ் அவைலபிள் இன் டேட்டா செக்ஷன். நெக்ஸ்ட் ஸ்டாக் செக்ஷன். ஸோ ஸ்டாக் அப்படின்றது ஆல்ரெடி நீங்க டேட்டா ஸ்ட்ரக்சர்ல படிச்சிருப்பீங்க. ஸோ ஸ்டாக்ன்றது சிமிலர், அதே சேம் ஸ்டாக் தான் இங்கேயும், லாஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட். ஸோ அந்த ஸ்டாக்ல நம்ம என்ன இன்ஃபர்மேஷன் ஸ்டோர் பண்ணியிருப்போம் அப்படின்னா, நம்மளோட ப்ரோக்ராம்ல ஏதாவது ஃபங்க்ஷன் இருந்தது அப்படின்னா, ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நம்ம ஒரு ப்ரோக்ராம் எழுதியிருக்கோம் அப்படின்னா அந்த ஃபங்க்ஷனோட பேராமீட்டர்ஸ், இந்த ஃபங்க்ஷனுக்கு நம்ம பாஸ் பண்ற பேராமீட்டர்ஸ், அதுக்கப்புறம் அது ரிட்டர்ன் பண்ற அந்த அட்ரஸஸ், அதுக்கப்புறம் லோக்கல் வேரியபிள்ஸ். ஸோ ஃபங்க்ஷனுக்குள்ள இருக்கிற வேரியபிள்ஸ் நம்ம லோக்கல் வேரியபிள்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அந்த இன்ஃபர்மேஷன்லாம் எங்க இருக்கும் அப்படின்னா ஸ்டாக் செக்ஷன்ல இருக்கும். இந்த ஹீப் அப்படின்றது பாத்தீங்கன்னா அந்த அங்க வந்து எந்த இன்ஃபர்மேஷனும் இருக்காது. இட் இஸ் அ மெமரி அலோகேட்டட் டியூரிங் ரன் டைம். ஸோ ஒரு ப்ராசஸ் நம்ம எக்ஸிக்யூட் பண்ணும்போது டியூரிங் எக்ஸிக்யூஷன் இட் மே நீட் அடிஷ்னல் மெமரி. அந்த ப்ராசஸ்க்குன்னு அலோகேட் பண்ண மெமரி இல்லாம இட் மே நீட் சம் அடிஷ்னல் மெமரி. ஸோ இப்போ அந்த அடிஷ்னல் மெமரியை நம்ம வந்து ரேம்ல இருந்து தான் அலோகேட் பண்ணுவோம். ஸோ அந்த அடிஷ்னல் மெமரியை நம்ம டைனமிக்கா டியூரிங் த ரன் டைம் நம்ம ஒரு ப்ராசஸ்க்கு அலோகேட் பண்ற மெமரியை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா ஹீப் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஒரு ப்ராசஸ்னா இந்த 4 இன்ஃபர்மேஷன் கண்டிப்பா நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ டெக்ஸ்ட் புக்ல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டேட்டா செக்ஷன் அப்படின்றது இட் கண்டைன்ஸ் குளோபல் வேரியபிள்ஸ் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் மட்டும் கொடுத்துருப்பாங்க. பட் டேட்டா செக்ஷன் அப்படின்றது இட் கண்டைன்ஸ் ஸ்டாட்டிக் வேரியபிள்ஸ் ஆல்சோ. அது வந்து ஒரு கேட் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. ஐ மீன் டேட்டா செக்ஷன் ஆஃப் அ ப்ராசஸ் கண்டைன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கீழே 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டாட்டிக் வேரியபிள்ஸ் அண்ட் குளோபல் வேரியபிள்ஸ் இந்த 2 இன்ஃபர்மேஷனுமே நமக்கு டேட்டா செக்ஷன்ல அவைலபிளா இருக்கும். இது வந்து ப்ராசஸ். நெக்ஸ்ட் ப்ராசஸ் ஸ்டேட்னு ஒன்று இருக்கு. ஸோ அது வந்து நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். இப்போ நான் ஏன் ப்ராசஸ் அப்படின்றத சொன்னேன் அப்படின்னா சிபியூ ஷெடியூலிங்ல நம்ம ப்ராசஸ் தான் ஷெடியூலிங் பண்ண போறோம். ஸோ அதனால ப்ராசஸ்னா என்ன அப்படின்ற கான்செப்ட் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக நான் ப்ராசஸ் சொன்னேன். இப்போ நம்ம சிபியூ ஷெடியூலிங்க்கு மூவ் ஆகலாம்.
இப்போ என்னோட ஸ்கிரீன் விசிபிளா இருக்கா? மேம் ஓல்டு பிபிடி தானே மேம் சொல்றீங்க, அதான் விசிபிளா இருக்கு அந்த டாக் செக்ஷன். இல்ல, இப்போ வந்து ஒரு பிடிஎஃப் ஷேர் பண்ணிருக்கேன். No, ma'am. 1 minute. This one. Okay. Now, இப்போ விசிபிளா இருக்கா? எஸ் மேம். Yes, ma'am. Okay. ரிட்டன் Okay. நோட்ஸ் மாதிரி. Yes, written notes. Okay. CPU scheduling concept தெரியுமா எல்லாருக்கும்? ப்ரீவியஸா இதுக்கு முன்னாடி படிச்சிருக்கீங்களா? எஸ் மேம் படிச்சிருக்கேன். ஓகே ஓகே. ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் தியரிட்டிக்கலா இருக்கும் அப்படின்றதுனால ப்ராப்ளமேட்டிக்கா ஏதாவது ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல சொல்லலாம் அப்படின்றதுக்காக நான் CPU ஷெட்யூலிங் அப்படின்ற கான்செப்டை சூஸ் பண்ணேன். ஸோ இதுல கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் இருக்கும். ஓஎஸ் அப்படின்னாலே கண்டிப்பா இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ CPU ஷெட்யூலிங். ஸோ CPU ஷெட்யூலிங் அப்படின்றதுனா என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, we are allocating CPU to the process. வீணா நாம கிடையாது, that is a work of operating system. So operating system ஓட operating systemனா it have many works. அதுக்குன்னு நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கு. ஒன் ஆஃப் த ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து CPU scheduling, that is allocating CPU to the process so that process will get execute and produce result. So அது வந்து CPU one of the schedule of one of the function of operating system. So next multi programming. So multi programming அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா, some process running at all time. So CPU வந்து எப்பவுமே பிஸியாவே இருக்கும். இப்போ ஒரு ப்ராசஸ் எக்ஸிக்யூட் பண்ணோம், that process is doing or want another job, IO requirement or ஏதாவது ஒரு வேற ஒரு இன்டரப்ட்னால வேற ஒரு ஸ்டாப் ஆகுது, வெயிட் ஆகுது அப்படின்னா CPU என்ன பண்ணும்னா it will execute another process. ஸோ anyhow CPU வந்து some process எக்ஸிக்யூட் பண்ணிக்கிட்டே இருக்கும். அதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா மல்டி ப்ரோக்ராமிங் அப்படின்னு சொல்லுவோம். மல்டி ப்ரோக்ராமிங்கோட மெயின் யூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, சிபியூவோட யூட்டிலைசேஷனை மேக்சிமைஸ் பண்றதுக்கு. நம்ம ஒரு கம்ப்யூட்டர் அப்படின்றத எதுக்காக யூஸ் பண்றோம் அப்படின்னா, மேனுவல் பவரை ரெடியூஸ் பண்றதுக்காகவும் அந்த மெஷினோட எஃபெக்டிவ் யூசேஜை நம்ம வந்து கெட் பண்றதுக்காகவும் தான் நம்ம ஒரு மெஷினையே யூஸ் பண்றோம். ஸோ அப்போ அந்த மெஷின்ல மெயின் ஹார்ட் ஆஃப் தட் கம்ப்யூட்டர் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சிபியூ. ஸோ ஆல் த ஆப்ரேஷன்ஸ் ஆர் எக்ஸிக்யூட்டட் பை சிபியூ. அது வந்து ரொம்ப தியரிட்டிக்கலா போக வேண்டாம். ஸோ அப்போ வந்து சிபியூவோட யூட்டிலைசேஷனை, சிபியூவோட யூசேஜ் நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா டெஃபினட்டா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா மல்டிபிள் ஜாபை வந்து சிபியூ அட் அ டைம்ல பண்ற மாதிரி பண்ணணும். ஸோ அதுதான் மல்டி ப்ரோக்ராமிங். நெக்ஸ்ட் சிபியூ ஷெட்யூலர். சிபியூ ஷெட்யூலரோட அனதர் நேம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஷார்ட் டேர்ம் ஷெட்யூலர். ஸோ ஷார்ட் டேர்ம் ஷெட்யூலர் ஆர் சிபியூ ஷெட்யூலர். இந்த ஷெட்யூலர் ஆக்சுவலா இது வந்து ஃபர்ஸ்ட் இது சிபியூ ஷெட்யூலிங்க்கு முன்னாடி இந்த ஷெட்யூலரை பத்தின டீடைல்டு கான்செப்ட் இருக்கு. இப்போ சிபியூ ஷெட்யூலர் ஆர் ஷார்ட் டேர்ம் ஷெட்யூலர் அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா, ஆக்சுவலி ப்ராசஸஸ் எல்லாமே எங்க இருக்குன்னா இனிஷியலா டிஸ்க்ல இருக்கும். நீங்க இப்போ வந்துட்டு நோட் பேட்ல சம் டெக்ஸ்ட்டை டைப் பண்ணி அதை சேவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது எங்க ஸ்டோர் ஆயிருக்குன்னா ஹார்ட் டிஸ்க்ல ஸ்டோர் ஆயிருக்கும். அதை ஓப்பன் பண்றீங்க அப்படின்னா அதை வந்து இப்போ ரன் பண்றீங்க அப்படின்னு அர்த்தம். தட் இஸ் ப்ராசஸ். அந்த நோட் பேடை ஓப்பன் பண்றீங்கன்னா தட் இஸ் இன் ரன்னிங். ஸோ இப்போ தட் இஸ் ப்ரோக்ராம் இன் ரன்னிங் அப்படின்னா அதுக்கு பேரு ப்ராசஸ். ஸோ அது நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா பிஃபோர் ஓப்பனிங் அப்படிங்கும்போது நமக்கு இன்டர்னலா என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த நோட் பேட்ல இருக்க அந்த இன்ஃபர்மேஷனுக்கான சம் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வாட் எவர், அந்த ஆப்ஜெக்ட் கோடா இருக்கலாம், அது பைனரி கோடா இருக்கலாம். அது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ரேண்டம் ஆக்சஸ் மெமரிக்கு, ரேண்டம் ஆக்சஸ் மெமரியில இருந்து தான் நமக்கு வியூ ஆகும். நம்ம என்ன ஆப்ரேஷன் பண்ணனாலும் அது எங்க இருந்து நமக்கு வியூ ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேம் அப்படின்ற மெமரியில இருந்து தான் நமக்கு வியூ ஆகும். ஸோ இப்போ
ஹார்ட் டிஸ்க்ல இருந்து நம்மளோட ஒர்க் என்னன்னா ரேண்டம் ஆக்சஸ் மெமரிக்கு ஒரு ப்ராசஸை கொண்டு வரணும். ஸோ இப்போ டிஸ்க்ல இருக்கும்போது அது வந்து ஒரு கியூவில் ஸ்டோர் ஆயிருக்கும். நம்ம ஒரு ப்ராசஸை சேவ் பண்ணி முடிச்சிட்டோம், அது ஹார்ட் டிஸ்க்ல இருக்குன்னா அப்போ வந்து கியூ ஆஃப் ப்ராசஸஸ் வந்து அங்கே இருக்கும். அந்த கியூக்கு பேர் என்ன அப்படின்னா ஜாப் கியூ. ஜாப் கியூ அப்படின்றது இட் இஸ் இன் டிஸ்க். அந்த ஜாப் கியூல என்ன இருக்கும் அப்படின்னா ஆல் த ப்ராசஸஸ் இன் த சிஸ்டம், அது வந்து டிஸ்க்ல இருக்கிறது. சப்போஸ் இஃப் யூ ஆர் ரன்னிங் எ ப்ராசஸ் அப்படின்னா தட் மஸ்ட் பி brought from hard disk to random access memory. Again, random access memory la we are maintaining a queue that is called a ready queue. It contains all the processes that are ready to executed by CPU. அது எல்லாமே எங்க இருக்கும் அப்படின்னா ரெடி கியூல இருக்கும். இனிஷியலா ஜாப் கியூல இருக்கும். ஒன்ஸ் அதை நம்ம ரன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போது அது எங்க அவைலபிளா இருக்கும் அப்படின்னா ரெடி கியூ. ரெடி கியூன்ற கியூ எங்க இருக்கும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ரேம்ல இருக்கும். ஸோ அந்த ரேம்ல இருக்க ரெடி கியூல என்ன இருக்கும், என்ன இன்ஃபர்மேஷன் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ப்ராசஸஸ் தட் ஆர் ரெடி டு எக்ஸிக்யூட்டட் பை சிபியூ. ஸோ அந்த அது எங்க இருக்கும்னா ரேம்ல இருக்கும். ஸோ அந்த ரெடி கியூல இருக்க ஒரு ப்ராசஸை செலக்ட் பண்றதுக்கு நமக்கு ஒரு மாடியூல் ஆர் ஒரு காம்போனன்ட் வேணும். அதுதான் வந்து ஷார்ட் டேர்ம் ஷெட்யூலர் ஆர் சிபியூ ஷெட்யூலர். அந்த ரெடி கியூல இருக்க ஒரு ப்ராசஸ் ஆர் ஒரு டாஸ்க், அந்த டாஸ்கை சிபியூக்கு அலோகேட் பண்றதுக்கு நமக்கு வந்துட்டு ஒரு காம்போனன்ட் ஆர் ஒரு மாடியூல் வேணும். அதுதான் வந்து சிபியூ ஷெட்யூலர் ஆர் ஷார்ட் டேர்ம் ஷெட்யூலர். நெக்ஸ்ட் டிஸ்பேச்சர். ஸோ டிஸ்பேச் அப்படின்ற வேர்டு கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அதே சேம் மீனிங் தான் இங்கேயும். ஸோ டிஸ்பேச்சர் அப்படின்றது என்ன பண்ணும் அப்படின்னா சிபியூ ஷெட்யூலர் ஆர் ஷார்ட் டேர்ம் ஷெட்யூலர் செலக்ட் பண்ற ப்ராசஸுக்கு சிபியூ அலோகேட் பண்ற ஒர்க் யாருதுன்னா இந்த டிஸ்பேச்சரோட ஒர்க் தான். சிபியூ ஷெட்யூலர் செலக்ட் பண்ற ப்ராசஸ்க்கு சிபியூவை அலோகேட் பண்ற ஒர்க் யாரு பண்ணுவாங்கன்னா இந்த டிஸ்பேச்சர் தான் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் டிஸ்பேட்ச் லேட்டன்சி. ஸோ டிஸ்பேட்ச் லேட்டன்சி அப்படின்னா மல்டி ப்ரோக்ராமிங் அப்படின்னா மோர் தென் ஒன் ப்ராசஸ் இஸ் ரன்னிங் ஆல் த டைம். ஸோ ஒரு 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 ப்ராசஸ் ரன் ஆகும். இப்போ ஒரு ப்ராசஸ் வெயிட்டிங் ஃபார் சம் அதர் ஆப்ரேஷன் அப்படின்னா another process will get executed. ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ராசஸை ஸ்டாப் பண்ணிட்டு இன்னொரு ப்ராசஸை வந்து அந்த டிஸ்பேச்சர் வந்து சிபியூவை டிஸ்பேச்சரோட ஒர்க் என்னன்னா சிபியூக்கு ப்ராசஸ்க்கு சிபியூ அலோகேட் பண்றது தான் டிஸ்பேச்சரோட ஒர்க்கு. ஸோ ஒரு ப்ராசஸ்ல இருந்து இன்னொரு ப்ராசஸ்க்கு அந்த சிபியூ வந்து சேஞ்ச் பண்ற அந்த இன்பிட்வீன் டைம் தான் நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா டிஸ்பேட்ச் லேட்டன்சி அப்படின்னு சொல்றோம். இதுக்கான டெஃபினேஷன் இங்க இருக்கிற டெஃபினேஷன் தான். தட் இஸ் ஒரு ப்ராசஸை ஸ்டாப் பண்ணிட்டு அனதர் ரன்னிங் ப்ராசஸை ஸ்டார்ட் பண்றதுக்கான அந்த இன்பிட்வீன் டைம் தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா டிஸ்பேட்ச் லேட்டன்சி அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஷெட்யூலிங் கிரைட்டீரியா. ஸோ ஷெட்யூலிங் கிரைட்டீரியால நம்ம மெயினா இந்த டேர்ன் அரவுண்ட் டைம், வெயிட்டிங் டைம், இந்த ரெண்டு டைமை தான் நம்ம வந்து இந்த ஷெட்யூலிங் அல்காரிதம்ஸ்ல வந்து கால்குலேட் பண்ணுவோம். டேர்ன் அரவுண்ட் டைம் அப்படின்னா என்ன மீனிங்னா ஒரு ப்ராசஸை சப்மிட் பண்ணதுல இருந்து அது கம்ப்ளீட் ஆகுற வரைக்கும் இருக்கிற அந்த இன்பிட்வீன் டைம் தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா டேர்ன் அரவுண்ட் டைம் அப்படின்னு சொல்லுவோம். த இன்டர்வல் ஃப்ரம் த சப்மிஷன் ஆஃப் அ ப்ராசஸ் டு த டைம் ஆஃப் கம்ப்ளீஷன் இஸ் நோன் அஸ் டேர்ன் அரவுண்ட் டைம். சிபியூக்கு நம்ம ஒரு ப்ராசஸை வந்து டிஸ்பேச்சர் வந்து சிபியூவை ஒரு ப்ராசஸ்க்கு அலோகேட் பண்ணிடுது. அப்ப இருந்து அந்த ப்ராசஸ் அதனோட டாஸ்கை கம்ப்ளீட் பண்ண வரைக்கும் இருக்கிற அந்த மீன் டைம் ஆர் இன்டர்வல் தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா டேர்ன் அரவுண்ட் டைம் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் வெயிட்டிங் டைம். ஸோ எவ்வளோ நேரம் ஒரு ப்ராசஸ் ரெடி கியூல வெயிட் பண்ணுது, the sum of the periods spent waiting in the ready queue. ரெடி கியூல ஒரு ப்ராசஸ் எவ்வளவு நேரம் வெயிட் பண்ணுது அப்படின்ற அந்த சம் ஆஃப் பீரியட்ஸ் ஆர் சம் ஆஃப் டைம் தான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா வெயிட்டிங் டைம். how long a process is waiting for the CPU, that is called waiting time. இந்த ரெண்டு டைம் தான் நம்ம வந்து இனி வரப்போற ஷெட்யூலிங் அல்காரிதம்ஸ்ல கால்குலேட் பண்ண போறோம்.
ஸோ ஷெடியூலிங் அல்காரிதம்ஸ்ல இந்த 4 அல்காரிதம் வந்து பாப்புலர் அல்காரிதம், ஆல்ரெடி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் அல்காரிதம் இஸ் ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ்டு ஷெடியூலிங் அல்காரிதம், அண்ட் செகண்ட் ஒன் ஷார்டஸ்ட் ஜாப் ஃபர்ஸ்ட் ஷெடியூலிங் அல்காரிதம், தேர்ட் ஒன் priority scheduling algorithm, and fourth one round robin scheduling algorithm. These are the 4 CPU scheduling algorithms. So இந்த 4 scheduling algorithms நம்ம 2 கேட்டகரியா டிவைட் பண்ணலாம். ஸோ அந்த 2 கேட்டகரியோட நேம்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீஎம்டிவ், நான் ப்ரீஎம்டிவ். ஸோ ப்ரீஎம்டிவ் அப்படின்னா கம்ப்யூட்டரை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டமை பொறுத்த வரைக்கும் ப்ரீஎம்டிவ் அப்படின்னா என்ன மீனிங், ஒரு ப்ரீஎம்ஷன் அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா we are temporarily interrupting and executing task. CPU ரன் பண்ணிட்டு இருக்கிற ஒரு ப்ராசஸை டெம்பரரியா நம்ம இன்டரப்ட் பண்ணுறோம், அதை போய் நம்ம வந்து ப்ரிவென்ட் பண்றோம், அதுக்கு பேரு தான் ப்ரீஎம்ஷன். நெக்ஸ்ட் நான் ப்ரீஎம்டிவ்னா we are not interrupting that running process. Preemptive அப்படின்னா we are temporarily interrupting and executing task. Non-preemptiveனா we are not interrupting and executing task. So இந்த 4 scheduling algorithmல first come first served, SJF, priority, round robin. So first come first served scheduling algorithm அப்படின்றது it is a non-preemptive scheduling algorithm. Non-preemptive version மட்டும்தான் FCFSல இருக்கு, preemptive version கிடையாது. நெக்ஸ்ட் ஷார்டஸ்ட் ஜாப் ஃபர்ஸ்ட் ஷெட்யூலிங்லையும் ப்ரையாரிட்டி ஷெட்யூலிங்லையும் ரெண்டு ஷெட்யூலிங்லையும் தே போத் ஹேவ் ப்ரீஎம்டிவ் அண்ட் நான் ப்ரீஎம்டிவ் வெர்ஷன்ஸ். ஸோ எஸ்ஜேஎஃப்லையும் நமக்கு ப்ரீஎம்ஷன் நான் ப்ரீஎம்ஷன் வந்து பாசிபிள், ப்ரையாரிட்டிலையும் ப்ரீஎம்ஷன் அண்ட் நான் ப்ரீஎம்ஷன் பாசிபிள். ரவுண்ட் ராபின் அப்படின்றது இட் இஸ் ஃபுல்லி ப்ரீஎம்டிவ் ஷெட்யூலிங். நான் ப்ரீஎம்ஷன் இஸ் நாட் பாசிபிள் இன் ரவுண்ட் ராபின். நெக்ஸ்ட் ஸோ டேர்ன் அரவுண்ட் டைம், வெயிட்டிங் டைம் அப்படின்றத கால்குலேட் பண்றதுக்கான ஃபார்முலா, ஃபர்ஸ்ட் டேர்ன் அரவுண்ட் டைம் கால்குலேட் பண்றதுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா கம்ப்ளீஷன் டைம் மைனஸ் அரைவல் டைம். கம்ப்ளீஷன் டைம் அப்படின்றது அந்த ப்ராசஸ் எந்த டைம்ல கம்ப்ளீட் ஆனதோ அதுதான் கம்ப்ளீஷன் டைம், மைனஸ் அரைவல் டைம். அரைவல் டைம் அப்படின்றது நமக்கு வந்து அது கிவன் டேட்டா நமக்கு சொல்லிடுவாங்க, எப்போ வந்து அந்த ப்ராசஸ் அரைவ் ஆச்சு அப்படின்ற இன்ஃபர்மேஷன் நமக்கு கொடுத்துருவாங்க. ஸோ கம்ப்ளீஷன் டைம் மைனஸ் அரைவல் டைம் அப்படின்றது டேர்ன் அரவுண்ட் டைம்க்கான ஃபார்முலா. வெயிட்டிங் டைம்க்கான ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்ப்ளீஷன் டைம் மைனஸ் அரைவல் டைம் மைனஸ் பர்ஸ்ட் டைம். பர்ஸ்ட் டைம் அப்படின்றது another name for burst time is CPU time or execution time. அப்படின்னா என்ன மீனிங்னா that much amount of time CPU is needed to run by the CPU. So CPU ஆல எவ்வளவு நேரம் எக்ஸிக்யூட் ஆகுது அப்படின்றத நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா burst time அப்படின்னு சொல்றோம், or another name வந்து CPU time or execution time. So waiting time ஓட ஃபார்முலா என்னன்னா completion time minus arrival time minus burst time. இப்ப இந்த ஃபார்முலா புரிஞ்சுதா? அப் டு நவ நான் என்ன சொன்னேன்னு புரிஞ்சுதா? Yes, ma'am. ஓகே. Yes, ma'am. Okay. Okay. First scheduling, that is FCFS scheduling. So name of the scheduling the concept similar தான். FCFS, first come first served. யார் first வராங்களோ அவங்களுக்கு first CPU allocate பண்ணுங்க. The process which comes first is allocated CPU first. எந்த ப்ராசஸ் வந்து ஃபர்ஸ்ட் வந்து CPU ரெக்வெஸ்ட் பண்ணுதோ அந்த ப்ராசஸ்க்கு ஃபர்ஸ்ட் CPU allocate பண்றோம், அதுதான் வந்து FCFS scheduling. ஃபார் எக்ஸாம்பிள் இங்க ஒரு டேட்டா கொடுத்துருக்கேன், கன்சிடர் த ப்ராசஸ் அண்ட் பர்ஸ்ட் டைம். தேர் ஆர் 3 ப்ராசஸஸ் P1, P2, P3 அண்ட் தேர் ரெஸ்பெக்டிவ் பர்ஸ்ட் டைம். ஃபார் P1 இட் இஸ் 24 ms அப்படின்னா மில்லி செகண்ட்ஸ். ஃபார் P2 இட் இஸ் 3 மில்லி செகண்ட்ஸ். ஃபார் P3 இட் இஸ் 3 மில்லி செகண்ட்ஸ். அண்ட் அனதர் திங், all the processes arrive at time 0 millisecond and in the order P1, P2, P3. இந்த ரெண்டு டேட்டா இல்லாம இன்னொரு டேட்டா என்ன அப்படின்னா எல்லா ப்ராசஸுமே 0th மில்லி செகண்ட்லயே அரைவ் ஆயிடுது. தட் இஸ் ரெடி கியூல இருக்கு. பிளஸ் எந்த ஆர்டர்ல அரைவ் ஆகுது அப்படின்னா P1 அப்படின்ற ப்ராசஸ் ஃபர்ஸ்ட் அரைவ் ஆகுது, P2ன்றது செகண்டாவும் P3ன்றது தேர்டாவும் அரைவ் ஆகுது. ஸோ இப்போ நம்மளோட டாஸ்க் என்ன அப்படின்னா
ஒவ்வொரு ப்ராசஸோட டர்ன் அரவுண்ட் டைம் ஃபைண்ட் அவுட் பண்ணணும், ஒவ்வொரு ப்ராசஸோட வெயிட்டிங் டைம் ஃபைண்ட் அவுட் பண்ணணும், அண்ட் தென் ஆவரேஜ் டர்ன் அரவுண்ட் டைம், ஆவரேஜ் வெயிட்டிங் டைம் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ அதை ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு ஒரு சார்ட் ஒன்று நம்ம வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். அந்த சார்ட் யூஸ் பண்ணி நம்மளால அந்த டைமை வந்து இண்டிவிஜுவலா ஒரு ப்ராசஸ் P1ஓட டர்ன் அரவுண்ட் டைம், ப்ராசஸ் P1ஓட வெயிட்டிங் டைம், அதை வந்து நம்மளால ஈஸியா கால்குலேட் பண்ண முடியும் யூசிங் தட் ஃபார்முலா. ஸோ இந்த சார்ட் நம்ம எப்பவுமே எப்படி டிரா பண்ணுவோம் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா 0th மில்லி செகண்ட்ல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன ஷெட்யூலிங் அல்காரிதம் அப்படின்றது நமக்கு ஞாபகம் இருக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன ஷெட்யூலிங் அல்காரிதம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ்டு. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் எந்த ப்ராசஸ் அரைவ் ஆச்சு அப்படின்னா P1 அப்படின்ற ப்ராசஸ் தான் அரைவ் ஆச்சு. நமக்கு கொஸ்டின்லேயே சொல்லியிருக்காங்க, டேட்டா என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஆல் த ப்ராசஸ் அரைவ் அட் டைம் 0 இன் த ஆர்டர் P1, P2, P3. ஸோ அந்த ஆர்டர்ல அரைவ் ஆயிருக்கு. ஸோ அப்போ என்ன மீனிங்னா எல்லாமே 0th மில்லி செகண்ட்ல வந்துடுச்சு. ஆனா எந்த ஆர்டர்ல அரைவ் ஆயிருக்குன்னா P1 தான் ஃபர்ஸ்ட் அரைவ் ஆயிருக்கு. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ்டு. ஸோ ஃபர்ஸ்ட் அரைவ் ஆன ப்ராசஸ் P1. ஸோ வி ஆர் அலோகேட்டிங் CPU to the process P1. So how much millisecond is needed by the process P1 அப்படின்னா that is burst time. So 24 milliseconds வந்து needed by process P1. So 0th millisecondல இருந்து 24th millisecond வரைக்கும் P1 அப்படின்ற process is executed by the CPU. So 24 milliseconds தான் அதுக்கு வேணும். So after 24th millisecond P1 வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ நெக்ஸ்ட் அந்த ஷார்ட் டேர்ம் ஷெட்யூலர் என்ன பண்ணும் அப்படின்னா ரெடி கியூல இருக்க செகண்ட் ப்ராசஸ் தட் இஸ் P2ன்ற ப்ராசஸ் செலக்ட் பண்ணும். டிஸ்பேச்சர் என்ன பண்ணும் அப்படின்னா CPU அந்த P2க்கு அலோகேட் பண்ணும். ஸோ வாட் இஸ் த burst time of P2 அப்படின்னா தட் இஸ் 3 milliseconds. ஸோ ஃப்ரம் 24th millisecondல இருந்து ப்ராசஸ் P2 will get executed for the next 3 milliseconds. That is 24ல இருந்து அடுத்த 3 milliseconds பாத்தீங்கன்னா up to 27th வரைக்கும். அடுத்து இன்னும் நமக்கு ஒரு ப்ராசஸ் இருக்கு ரெடி கியூல, தட் இஸ் P3. நெக்ஸ்ட் ஷார்ட் டேர்ம் ஷெட்யூலர் என்ன பண்ணும் அப்படின்னா அந்த P3ன்ற ப்ராசஸ் செலக்ட் பண்ணும். அகைன் டிஸ்பேச்சர் என்ன பண்ணும் அப்படின்னா அந்த ப்ராசஸ்க்கு CPU-வை அலோகேட் பண்ணும். ஸோ அதனோட பர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா அகைன் அதுவும் 3 milliseconds. ஸோ 27th millisecondல இருந்து தான் P3 ஸ்டார்ட் ஆகும். ஸோ 27ல இருந்து 3 milliseconds P3 ரன் ஆச்சுன்னா அது எப்போ கம்ப்ளீட் ஆகும்னா 30th millisecondல கம்ப்ளீட் ஆகும். இப்போ இந்த டயக்ராம் புரியுதா, இந்த சார்ட் புரியுதா, கான் சார்ட்? ஓகே. இப்போ நம்ம பார்க்குற ஷெட்யூல் வந்து FCFS. ஸோ FCFSனா ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ்டு. த ப்ராசஸ் விச் கம்ஸ் ஃபர்ஸ்ட் ஆர் த ப்ராசஸ் விச் ஃபர்ஸ்ட் ரெக்வெஸ்ட் CPU will get the CPU ஃபர்ஸ்ட். அதுதான் வந்து FCFSல. இப்போ நம்ம கான் சார்ட் டிரா பண்ணிட்டோம். இந்த சார்ட் வந்து கரெக்டா டிரா பண்ணிட்டோம் பேஸ்ட் ஆன் த கிவன் டேட்டாவா இருந்து கிவன் டேட்டாவை பேஸ் பண்ணி இந்த சார்ட் கரெக்டா டிரா பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த டர்ன் அரவுண்ட் டைம், வெயிட்டிங் டைம் நம்மளால ஃபைண்ட் அவுட் பண்றது ஈஸி. ஏன்னா அந்த ஃபார்முலா அப்ளை பண்ணாலே ஆட்டோமேட்டிக்கா நம்மளால ஈஸியா ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஸோ டர்ன் அரவுண்ட் டைம்க்கான ஃபார்முலா என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா கம்ப்ளீஷன் டைம் மைனஸ் அரைவல் டைம். ஸோ இந்த டேட்டால அரைவல் டைம் எல்லாமே பாத்தீங்கன்னா 0th millisecond. ஸோ 0th millisecondலயே நமக்கு எல்லா ப்ராசஸும் அரைவ் ஆயிடுச்சு. ஸோ இப்போ டர்ன் அரவுண்ட் டைம் ஆஃப் ப்ராசஸ் P1 அப்படின்றது கம்ப்ளீஷன் டைம் மைனஸ் அரைவல் டைம் அப்படின்றப்போ P1 இஸ் கம்ப்ளீட்டிங் அட் 24th millisecond and arrival time is 0. For P2 27 and P3 30. ஸோ இப்போ நமக்கு வந்து இண்டிவிஜுவலா ஒவ்வொரு ப்ராசஸோட டர்ன் அரவுண்ட் டைம் கிடைச்சிருச்சு. இப்போ ஆவரேஜ் டர்ன் அரவுண்ட் டைம் அப்படின்னா ஸோ 3யும் ஆட் பண்ணி 3ஆல டிவைட் பண்ணோம்னா நமக்கு ஆவரேஜ் டர்ன் அரவுண்ட் டைம் கிடைச்சிரும். டர்ன் அரவுண்ட் டைம்னா புரிஞ்சுதா? ஏதாவது டவுட் இருக்கா? ஓகே. நெக்ஸ்ட் வெயிட்டிங் டைம். ஸோ இப்போ அதே சேம் சார்ட்ல இருந்து தான் அந்த வெயிட்டிங் டைமையும் நம்ம கால்குலேட் பண்ண போறோம். ஸோ ப்ராசஸ் P1ஓட வெயிட்டிங் டைம் பார்த்தீங்க அப்படின்னா வெயிட்டிங் டைமோட ஃபார்முலா ஃபர்ஸ்ட் completion time minus arrival time minus burst time. So P1 is equal to completion time is 24th millisecond la complete ஆகுது minus arrival time is 0 minus burst time. Process P1 ஓட burst time பாத்தீங்க அப்படின்னா 24 milliseconds. So which is equal to 0. So அப்ப பாத்தீங்க அப்படின்னா definition படி waiting time of P1 அப்படின்றதோடையும் and then turnaround time of P1 ஓடையும் நம்ம வந்து இந்த டெஃபினேஷனோட மேட்ச் பண்ணலாம். எல்லா ப்ராசஸ்க்குமே மேட்ச் ஆகும்.
ஸோ டர்ன் அரவுண்ட் டைம் அப்படின்றது the interval from the submission of a process to the time of completion is known as turnaround time. So process P1. So process P1 எப்போ arrive ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0th millisecond. So at 0th millisecond we are submitting that process P1. அந்த டைம்ல இருந்து அது எப்போ கம்ப்ளீட் ஆகுது 24th millisecondல கம்ப்ளீட் ஆகுது. ஸோ அந்த இன்டர்வல் பிட்வீன் submission and completion is known as turnaround time. So 0 to 24, that is 24 minus 0, which is equal to turnaround time. So for example, process P2. Process P2 ஓட அதே turnaround time அப்படின்னா submission time, that is submission time is 0. For completion time is 27th millisecond for process P2. So turnaround time of P2 is 27 minus 0, which is equal to 27. So next waiting time. So waiting time அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா அந்த ரெடி கியூல எவ்வளோ நேரம் வந்து ப்ராசஸ் வெயிட் பண்ணுது அதனோட சம், அதுதான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா வெயிட்டிங் டைம் அப்படின்னு சொல்றோம். ஃபார் எக்ஸாம்பிள் ப்ராசஸ் P1. ஸோ ப்ராசஸ் P1 is arrived at ரெடி கியூக்கு. ரெடி கியூ அப்படின்றது இட் இஸ் அ கியூ ஆர் இட் இஸ் அ மெமரி அவைலபிள் இன் RAM, random access memory or physical memory or main memory. அது எல்லாமே ஒரே மெமரி தான் நம்ம வந்து மீன் பண்றோம். ஸோ அப்போ எப்போ அரைவ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா P1 அப்படின்ற ப்ராசஸ் 0th millisecondல அரைவ் ஆகுது. அந்த 0th millisecondல அரைவ் ஆனதுக்கு அப்புறம் எத்தனாவது millisecondல நம்ம P1 அப்படின்ற ப்ராசஸ்க்கு CPU அலோகேட் பண்றோம், அகைன் அதே சேம் 0th millisecondலயே அலோகேட் பண்ணிடுறோம். அது அரைவ் ஆகுது, அரைவான உடனே நம்ம என்ன பண்ணிடுறோம், P1 என்ற ப்ராசஸ்க்கு ஃபர்ஸ்ட் CPU அலோகேட் பண்ணிடுறோம். ஸோ அது வெயிட்டே பண்ணல, அது அரைவான உடனே அதுக்கு CPU கிடைச்சிருச்சு. ஸோ the waiting time of process P1 is 0. நெக்ஸ்ட் ப்ராசஸ் P2. ஸோ என்னோட PDF நான் ஷேர் பண்ணியிருக்கிற ஸ்க்ரீன்ல P1 P2ன்னு இருக்கு, அதை சேஞ்ச் பண்ணிக்கோங்க. P1 P2 P3. என்ன சொல்றேன்னு புரியுதா all of you? Yes, ma'am. Yes, ma'am. ஒரு சின்ன சேஞ்ச். ஃபர்ஸ்ட் ஒன் P1, செகண்ட் P2, தேர்ட் ஒன் P3. ஓகே ஓகே. ஸோ நெக்ஸ்ட் P2ன்ற ப்ராசஸோட வெயிட்டிங் டைம். ஸோ அகெயின் சேம் P2ன்ற ப்ராசஸ் ரெடி கியூக்கு எப்போ அரைவ் ஆகுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா 0th millisecondல அரைவ் ஆகுது. ஆனா எப்போ அந்த P2ன்ற ப்ராசஸ்க்கு நம்ம CPU அலோகேட் பண்றோம், at 24th millisecondல தான் அலோகேட் பண்றோம். ஸோ அது எவ்வளவு நேரம் வெயிட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24 milliseconds வெயிட் பண்ணுது. இந்த ஃபார்முலா இப்ப விட்டுருங்க, இந்த டயக்ராம் வச்சு நான் சொல்றேன். வெயிட்டிங் டைம் அப்படின்றது ஒரு ப்ராசஸ் ரெடி கியூல எவ்வளவு நேரம் வெயிட் பண்ணுது, அந்த டோட்டல் சம் தான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா வெயிட்டிங் டைம் ஆஃப் தட் ப்ராசஸ் அப்படின்னு சொல்றோம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த எக்ஸாம்பிள்ல P2ன்ற ப்ராசஸ் 0th millisecondலயே ரெடி கியூக்கு அரைவ் ஆயிடுது. ஆனா CPU எப்போ அதுக்கு கிடைக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா 24th millisecondல தான் கிடைக்குது. ஏன்னா பிஃபோர் தட் CPU is allocated to process P1. So P2 is waiting for 24 milliseconds. After 24th millisecond only P2 is getting the CPU. So how long it is waiting na 24 milliseconds. That is the waiting time of process P2. Next process P3. ஸோ அதே சேம் சிமிலர் கான்செப்ட் தான். ஃபார்முலா அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்னா 27 கிடைக்கும். ஸோ ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா கம்ப்ளீஷன் டைம் மைனஸ் அரைவல் டைம் மைனஸ் பர்ஸ்ட் டைம். நம்மளோட இந்த ஷெட்யூலிங்கை பொறுத்த வரைக்கும் என்ன ஒர்க் அப்படின்னா இந்த கான் சார்ட் டிரா பண்ணும்போது மட்டும் நம்ம கொஞ்சம் கரெக்டாக டிரா பண்ணிட்டோம் அப்படின்னா ரிமைனிங் அந்த ஃபார்முலாலேருந்து கால்குலேட் பண்ணுறது சிம்பிள் தான். அதுல எந்த கிளரிக்கல் மிஸ்டேக்கும் பண்ணாம இருக்கணும், அது நெக்ஸ்ட். பட் இந்த சார்ட்ல தான் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணணும். ஸோ இப்போ இந்த ஆவரேஜ் டர்ன் அரவுண்ட் டைம்னா என்ன, வெயிட்டிங் டைம்னா என்னன்னு புரிஞ்சுதா? ஸோ இப்போ 3 ப்ராசஸ்க்கும் வெயிட்டிங் டைம் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு அந்த 3 ப்ராசஸோட வெயிட்டிங் டைம் ஆட் பண்ணி 3ஆல் டிவைட் பண்ணீங்க அப்படின்னா ஆவரேஜ் வெயிட்டிங் டைம் ஃபார் தட் கிவன் டேட்டா நமக்கு கிடைச்சிரும். தட் இஸ் 17 milliseconds. புரிஞ்சுதா? ஏதோ டவுட் இருக்கா? மேம் மீட்டிங் முடிய போகுது, ஓகேங்க சார். அடுத்த லிங்க்ல ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்க சார். ஓகே மேம். ஓகேங்க சார். லிங்க் வந்து போன் போடுங்க.
ரெண்டு ஆயிடுச்சா?